Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட 4th chapter simple equations பார்க்க போறோம். இதுக்கு before video number 4.1 and 4.2 முடிச்சிட்டோம். And இப்போ வந்து 4.3 பண்ண போறோம். 4.3ல first sum, set up an equations and solve them to find the unknown numbers in the following cases. Statement equation எழுதணும் plus அந்த equation நம்ம solve பண்ணணும். Add 4 to 8 times the number you get 60. அப்போ 60 வந்து equal to value RHS value and LHS value தான் நம்ம இப்போ find பண்ண போறோம். And என்ன கேட்டிருக்காங்கன்னா add 4. So 4ன்றது plus 4. 8 times a number அது question mark ஏன்னா எந்த நம்பர் தெரியாது நம்ம அதுக்கு வந்து x வேல்யூ வச்சுக்கலாம் 8 times அப்படினா 8 into that number அப்போ 8x plus 4 8x plus 4 equal to 60 LHS RHS இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணனும் நம்ம வந்து செப்பரேட் மெத்தட்லயும் பண்ணலாம் and transposing மெத்தட் இருக்கு அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ நம்ம exercise 1 and 2 ஃபுல்லா வந்து செப்பரேட் மெத்தட்ல பண்ணிருந்தோம் and இப்போ வந்து transposing method நான் சொல்லி தரேன் எப்படி பண்றதுன்னு பத்தி and இப்போ வந்து நம்ம இந்த plus 4 என்ன பண்ணனும் இங்க RHS கொண்டுட்டு வரணும் and therefore 8x equal to 60 இந்த plus 4 இங்க வந்ததுன்னா minus 4 ஆ மாறிடும் and 8x equal to 60 minus 4 56 இப்போ x ஓட வேல்யூ என்ன வருது x equal to 56 இங்க வந்து multiplication இருக்கிறதுனால RHS போனா divide ஆயிடும் 8 sevens are 56. Therefore, x value is 7. B sum 1/5 of a number minus 4 gives 3. இப்போ இங்க gives 3 தான் வந்து RHS value. அப்போ equal to 3 போட்டுக்கலாம். And minus 4 வந்து LHS value. Minus 4 போட்டுக்கலாம். And 1/5 of a number. So 1/5 னா 1 by 5 number அது தெரியாது. So we can put x value. So 1 by 5x minus 4 equal to 3. நமக்கு equation கிடைச்சிருச்சு. இப்போ இந்த equation வந்து transposing methodல solve பண்ணலாம். 1 by 5x minus 4 equal to 3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா x value அப்படியே வச்சுட்டு இந்த minus 4 வந்து RHS side move பண்ணிக்கலாம். இதுதான் வந்து transposing method. 1 by 5x equal to 3 minus 4 இருந்து இங்க மூவ் ஆச்சுன்னா it will become plus அப்போ 3 plus 4 ஆயிடும் and இப்போ 1 by 5x equal to 3 plus 4 7 இங்க வந்து 1 by 5 இருக்கு and இங்க வந்து into x னு அர்த்தம் and x வந்து numerator இருக்கு அப்போ denominator நம்ம 1 னு மென்ஷன் பண்ணிக்கலாம் so 1 into x 5 so x by 5 equal to 7 இப்போ நம்ம இது டிவிஷன்ல இருக்கு RHS கொண்டுட்டு வரணும் அப்போ இது மல்டிப்ளிகேஷன் ஆயிடும் and x equal to 7 into 5 that is 7 5s are 35 x ஓட வேல்யூ 35 see sum if I take 3/4 of a number and add 3 to it I get 21 இங்க I get இருக்கு இல்லையா இதுதான் final answer that is equal to 21 அர்த்தம் and add 3 அப்படின்னா plus 3 and 3/4 அப்படின்னா 3 by 4th of a number எந்த நம்பர் தெரியாது இதுக்கு வேரியபிள் நம்பர் x ன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் வந்து 3 by 4x plus 3 equal to 21 and இப்போ இந்த plus 3 நம்ம transposing methodல RHS side கொண்டுட்டு வந்துடலாம் and இப்போ 3 by 4x equal to 21 இங்க plus 3 வந்து minus 3 ஆ மாறிடும் therefore 21 minus 3 20 and 18 ஆ மாறிடும் so 18 3 by 4x இப்போ இங்க 3 by 4x ன்றது வந்து 3 by 4 into x இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 3 by 4 into x கீழ வந்து denominator வந்து நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம் equal to 18 and இப்போ வந்து 3 into x 3x 4 into 1 4 equal to 18 இப்போ இங்க டிவிஷன்ல இருக்கிறது நம்ம RHS சைடு கொண்டுட்டு வரணும் அப்போ இது மல்டிப்ளிகேஷன் மாறிடும் 3x equal to 18 into 4 இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் 4 8s are 32 3 balance 4 1s are 4 7
இப்போ இங்க 3x இருக்கு இல்லையா, இது மல்டிப்ளிகேஷன் இருந்தா டிவிஷனா மாறிடும். RHS சைடு போனா x equal to 72/3. இதை நம்ம சிம்பிள் ஃபார்ம் கொண்டுட்டு வரலாம். 3 2s are 6, 3 4s are 12. Therefore x equal to 24. D sum, when I subtracted 11 from twice a number, the result was 15. So result was 15 ன்றது RHS value. Twice a number not 2 times a number. And the number we can put x and subtracted from. அதாவது இந்த twice a number 2x ல இருந்து minus 11 subtract பண்றாங்க. அப்போ 2x minus 11. இப்போ நமக்கு equation 2x minus 11 equal to 15. இப்போ நம்ம transposing method பண்ணலாம். 2x இந்த minus 11 நம்ம RHS side கொண்டு வந்தா plus 11 மாறிடும். 2x equal to 15 plus 11. Therefore 2x equal to 15 plus 11 6 2 26. இங்க இது multiplication இருக்கு, 2x இருக்கு. இந்த 2 நம்ம again RHS side கொண்டு வரலாம். x equal to 26/2. 2 1s are 2, 2 3s are 6. Therefore x equal to 13. E sum, Munna subtracts thrice the number of notebooks he has from 50. He finds the result to be 8. So result to be 8 is the RHS value. He subtracts thrice the number. Thrice the number na 3 times the number. Appo 3x நம்ம எடுத்துக்கலாம். 3x the number of notebooks he has from 50. 50 ல இருந்து 3x minus பண்றாங்க. இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா 50 minus 3x equal to 8. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். minus 3x அப்படியே வச்சுக்கலாம். 50 நம்ம RHS side கொண்டுட்டு வரணும். அப்போ இது 8, இது minus 50 மாறிடும். Therefore 3x equal to minus 42. minus 3x equal to minus 42 இருக்கு. and இந்த minus minus cancel பண்ணிக்கலாம். and 3x இருக்கு. 3x equal to 42 இருக்கு. Therefore x equal to இந்த 42 3 multiplication இருக்கிறதுனால RHS side போகும்போது division மாறிடும். 3 1s are 3, 3 4s are 12. And x value is equal to 14. F sum, Ibnal thinks of a number. If she needs 19 to it and divides the sum by 5, she will get 8. So she will get 8 ன்றது RHS value. அது நம்ம right side ல எழுதிக்கலாம். She thinks of a number. அந்த number நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். and அந்த நம்பரோட if she adds 19 அந்த x நம்பரோட 19 add பண்றா and divide the sum by 5. So x by 19 she divides by 5 and she get the answer 8. x plus 19 divided by 5 equal to 8 ன்றது equation. இப்போ நம்ம equation solve பண்ணலாம். x plus 19 இங்கே LHS ல 5 இருக்குது. நம்ம இங்க RHS கொண்டு போலாம். division 5 இங்க multiplication மாறிடும். x plus 19 equal to 8 into 5. Therefore x plus 19 is equal to 8 5s are 40. இப்போ நம்ம இங்க plus 19 இருக்கு. again RHS move பண்ணலாம். x equal to 40 minus 19. Therefore 40 minus 19 என்ன 21. X value 21. G sum, Anwar thinks of a number. If he takes away 7 from 5/2 of the number, the result is 23. 23 RHS value. And he thinks of Anwar thinks of a number. அப்போ அந்த number x வச்சுக்கலாம். He takes away 7. That means x minus 7 from 5/2 of the number. That is 5/2 into x minus 7 equal to 23. So in the equation நம்ம solve பண்ணலாம். 5/2 into x equal to இந்த minus 7 RHS side move பண்ணா
plus 7 மாறிடும் 23 plus 7. Therefore 5 by 2 x equal to 23 plus 7 30 மாறிடும். 5 by 2 இருக்கு இல்லையா, நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இங்க x இருக்கிறதுனால நம்ம x by 1 ஆட் பண்ணிக்கலாம். So that 5 into x 5x 5x by 2 equal to 30. இப்போ இந்த 2 வந்து நம்ம அடுத்த சைடு கொண்டு போலாம். 5x equal to 30 into 2 is equal to 60. இப்போ நம்ம x equal to 60 by 5. 5 12s are 60. Therefore, x value is equal to 12. 4.3 a second sum. Solve the following. A sum. The teacher tells the class that the highest marks obtained by a student in her class is twice the lowest marks plus 7. The highest score is 87. What is the lowest score? இது same method தான். நம்ம first பண்ண மாதிரி தான் equation form பண்ணோம். அப்புறம் அந்த equation நம்ம solve பண்ணோம் transposing methodல. Twice the lowest marks. அப்போ lowest marks x na twice the mark 2x plus 7. The highest score is 87. So 2x plus 7 equal to 87. இப்போ நமக்கு equation கிடைச்சிருச்சு. இதை solve பண்ணலாம். 2x plus 7 equal to 87. Transposing methodல LHS value plus 7 RHS கொண்டு போலாம். Equal to 87 minus 7. So 2x will be 87 minus 7 80 ஆயிடும். இங்க multiplication இருக்காது, நம்ம RHS move பண்ணா division வந்துடும். X equal to 80 by 2. 2 4s are 8 0. So that x value is 40. இப்போ நம்ம எந்த வேல்யூ x ன்னு எடுத்தோம், lowest marks. Lowest marks is 40 நம்ம எழுதிக்கலாம். இப்போ செகண்ட்ல B sum. In an isosceles triangle, the base angles are equal. The vertex angle is 40 degree. What are the base angles of the triangle? Remember, the sum of three angles of a triangle is 180 degree. நம்ம already previous exercise பண்ணியிருப்போம். Isosceles triangle na two sides equal இருக்கும். And இது ரெண்டும் base angle and இது வந்து vertex angle. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, the vertex angle is 40 degree. இது வந்து 40 degree கொடுத்திருக்காங்க. And what are the base angles of a triangle? So இந்த ரெண்டு ஆங்கிளோட டிகிரி என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள்ல வந்து the sum of all angles equal to be 180 degree. So இது 40 னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கணும், அந்த வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணா we should get 180 degree. And இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து தெரியாத unknown வேல்யூக்கு we can name it x x. இப்போ ஃபார்முலா என்ன, so sum of three angles இல்லையா, so x plus x and இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க, so அது 40 equal to 180 degree. இந்த x plus x 2x மாத்திட்டு plus 40 equal to 180. இப்போ இந்த 40 நம்ம என்ன பண்ணலாம்னா RHS சைடு கொண்டுட்டு வரலாம். Therefore 2x equal to 180 minus 40. 180 minus 40 140. So இந்த வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு 2, இங்க வந்து RHS கொண்டு போலாம். X equal to 140 by 2. 2 7s are 14 0. Therefore x value வந்து 70. So in the base angle is 70, இதுவும் 70. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் 180 வருதாங்க. 70 70 and 40. 0 7s are 14 18. 180 degree நமக்கு கிடைச்சிருச்சு. செகண்ட்ல C sum. Sachin scored twice as many runs as Rahul. Together their runs fell too short of a double century. How many runs did each one score? Sachin scored twice as many runs as Rahul. இப்போ எத்தனை runs இருக்குன்னு நமக்கு தெரியல. Runsோட வேல்யூ x எடுத்துக்கலாம். So ராகுலோட run வந்து x. இதை விட டபுளா ட்வைஸா வந்து சச்சின் ஸ்கோர் பண்ணிருக்கான். அப்போ அது 2x நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பேரோட ரன்ஸ் ஆட் பண்ணா x plus 2x which gives you 3x. Total runs 3x எடுத்திருக்காங்க. And அவங்க செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ரெண்டு ரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2 ரன்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா
they will get double century. So century na 100, double century na 200. இப்போ we got the equation. இப்போ நம்ம இந்த equation solve பண்ணலாம். 3x plus 2 equal to 200. இந்த plus 2 RHS side கொண்டுட்டு வந்தா minus 2 மாறிடும். So 3x equal to 200 minus 2. Therefore 3x equal to 198. இப்போ இந்த 3 into x இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. நம்ம இந்த 3 வந்து இங்கே கொண்டு வந்தா டிவிஷனா மாறிடும். x equal to 198 by 3. இப்போ இது சிம்பிள் பண்ணலாம். 3 6 are 18, balance 1, again 3 6 are 18. So x equal to 66. இங்க வந்து நம்ம ராகுலோட ஸ்கோர் வந்து x எடுத்திருக்கோம். அப்போ வந்து ராகுல் வந்து 66 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. and சச்சின் வந்து டபுள் எடுத்திருக்காங்க 2x. அப்போ 66 into 2 என்ன ஆன்சர் வருது? 2 6 are 12, balance 1, 2 6 are 12, 113. 132 runs வந்து சச்சின் எடுத்திருக்காங்க. Third sum, Irfan says that he has 7 marbles more than 5 times the marbles Parmit has. Irfan has 37 marbles. How many marbles does Parmit have? இப்போ Parmit கிட்ட எவ்வளவு marbles இருக்குன்னா 5 times. இப்போ number of marbles வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். And therefore Parmit கிட்ட 5x marble இருக்கு. And Irfan என்ன இருக்கு? 5x plus 7. ஏன்னா Parmitஐ விட 7 அதிகமா இருக்கு. And this is the equation. 5x plus 7 equal to 37. இப்போ நம்ம equation solve பண்ணலாம். இந்த plus 7 வந்து right side எடுத்து போனா minus 7 ஆயிடும். 5x equal to 37 minus 7. 5x equal to 37 minus 7, 30 ஆயிடும். And இங்க வந்து multiplication 5 இருக்கு. நம்ம RHS கொண்டு வந்தா division ஆயிடும். Therefore, x equal to 30 by 5. 5 6 are 30. X oda value 6. So that means Parmit கிட்ட 5x இருக்கு. அப்போ 5 into 6, 30 marbles Parmit கிட்ட இருக்கு. And Irfanக்கு அதோட plus 7 extra இருக்கு. So Irfan கிட்ட 30 plus 7, 37 marbles இருக்கு. Thirdல second sum. Lakshmi's father age is 49 years old. He is 4 years older than 3 times Lakshmi's age. What is Lakshmi's age? 49 is the RHS value. And 4 years older than. 4 years on the 4 plus 4 varthom. Then 3 times Lakshmi's age. இப்போ Lakshmiயோட age நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டா 3x ஆயிடும். So 3x plus 4 is equal to 49 years. அவங்க அப்பாவோட வயசு 49 years. இப்போ 3x plus 4 equal to 49. இந்த plus 4 வந்து நம்ம RHS move பண்ணலாம். minus 4 ஆயிடும். 3x equal to 49 minus 4. 3x equal to 49 minus 4, 45 மாறிடும். Multiplication 3 RHS move பண்ணா division ஆயிடும். x equal to 45 by 3. And இதை solve பண்ணலாம். 3 1s are 3 and 3 5s are 15. So x ஓட value 15. Lakshmiயோட age வந்து 15 years. So 3 into 15 plus 4 add பண்ணா அவங்க அப்பா age 49 years நமக்கு கிடைச்சிருச்சு. So 45 plus 4 we got 49. இப்போ 3ல third sum. People of Sundargram planted trees in the village garden. Some of the trees were fruit trees. The number of non-fruit trees were 2 more than 3 times the number of fruit trees. What was the number of fruit trees planted if the number of non-fruit trees planted was 77? So ஒரு village gardenல trees வந்து plant பண்றாங்க. அதுல வந்து fruit பழம் கொடுக்கிற மரம் and பழம் கொடுக்காத மரம் ரெண்டு types of மரம் வந்து plant பண்றாங்க. இப்போ நம்ம ரெண்டு trees கவுண்ட் பண்ணா we get the number 77.
அப்போ இந்த 77ல வந்து எத்தனை fruit bearing trees and எத்தனை வந்து non fruit trees இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். Solution: let the number of planted fruit tree be x. Number of non-fruit trees equal to 3x plus 2. The equation is 3x plus 2 is equal to 77. And இப்போ நம்ம இந்த equation solve பண்ணலாம். 3x plus 2 equal to 77. இந்த 2 வந்து நம்ம RHS side move பண்ணிக்கலாம். So 3x equal to 77 minus 2. Therefore 3x equal to 75. X equal to 75 by 3. 3 2s are 6, 3 5s are 15. So x equal to 25. And இப்போ வந்து 3x na non-fruit trees. அப்போ 3 into 25 எவ்வளவு வருது நமக்கு? 3 5s are 50, balance 3 2s are 75 plus 2. So நமக்கு total answer 77 வந்துருச்சு. இப்போ 4.3ல last sum, solve the following riddle. I am a number, tell my identity. இப்போ நம்ம ஐடென்டிட்டினா இந்த நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ இந்த நம்பர் தெரியல, அதோட வேல்யூ வந்து x நம்ம எடுத்துக்கலாம். And take me 7 times. So 7 times நம்ம இந்த நம்பரை கன்சிடர் பண்ணிக்கணும். So 7 into x and add 50. So அதோட 50 add பண்ணிக்கணும். To reach a triple century, you still need 40. இப்போ triple centuryனா 300 வேல்யூ ரீச் ஆகிறதுக்கு இன்னும் வந்து 40 தேவைப்படுது. அப்போ 7x plus 50 plus 40. இதுதான் ஈக்குவேஷன். நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இங்க டிரான்ஸ்போசிங் மெத்தட்ல இந்த பிளஸ் 40 வந்து RHS மூவ் ஆகுனா மைனஸ் 40 ஆயிடும். 7x plus 50 equal to 300 minus 40. இப்போ என்ன ஆகும்? 7x plus 50 equal to 300 minus 40 260 ஆயிடும். And again இந்த plus 50 வந்து RHS மூவ் பண்ணினா minus 50 ஆயிடும். 7x equal to 260 minus 50. அப்போ 260 minus 50 210 ஆயிடும். 7 இருக்கிறத நம்ம RHS மூவ் பண்ணா டிவிஷன் ஆயிடும். 210 by 7. 7 3s are 21, 0 30. So x ஓட வேல்யூ வந்து 30. So அந்த நம்பர் வந்து 30 வேல்யூ. இப்போ நம்ம சாப்டர் 4 ஓட எல்லா எக்ஸசைஸும் முடிச்சிட்டோம். அண்ட் இந்த கான்செப்ட்ல உங்க டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.